கேட்கறதுக்கு சொன்னாராம். தண்ணீர் கொண்டு வாப்பான்னாரு. செம்புல தண்ணி கொண்டு வந்தான். தண்ணி மட்டும் தான் கேட்டேன், செம்பு எதுக்குன்னு கேட்டாரு. இல்ல தண்ணி கொண்டு வரணும்னா ஒரு பாத்திரம் வேணும்ல கொண்டு வருவதற்கு. அது போலதான் இறை சக்தியை ஒரு இடத்தில் ஒருமித்து தருவதற்கு ஒரு இடம் வேண்டும், ஒரு உரிய ஒரு ஏதாவது ஒன்று வேண்டும், ஒரு கருவி வேண்டும். இந்த கருவிதான் ஆலயம் அப்படின்னாரு. அப்ப ஆலய சேவை என்பது ஆண்டவனுடைய சேவை. ஆமா, ஏன்னா தொண்டு செய்வதில் 2-3 வகை உண்டு. இன்று இறைவன் குடியிருக்கக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்துவது, அதை பார்த்தது அப்பர் திருநாவுக்கரசர் உழவார பணி யாரு? அந்தம்மா. ஏற்கனவே விளக்கமாறு பேரு கோயிலுக்குள்ள திருவளக்கையை வச்சு கோயிலெல்லாம் சுத்தப்படுத்துவா. ஏன்னா கோயிலுக்கு அம்மாவாலதான் சைவ சமயத்துக்கு வர்றாரு. ஆமா, அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சைவ சமயம், வைணவ சமயம், அருசமய பொருளோனே என்ற ஆதிசங்கரர் சமய சாத்திர பொருளோனே அறிவிலறி வார்ப்புண குணரோனேன்னு பாடுறாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஆக பாருங்க, இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்தி செய்வது ஒரு தொண்டுனா, இறைவனை வணங்கக்கூடிய அடியார்களை வணங்குவது இன்னொரு தொண்டு. அதுதான் அடியாருக்கு செய்யற சேவை ஆண்டவனுக்கு செய்யறது போல. திருமுலரை படமாடர் கோயில் பகவத் குன்றியில் நடமாட கோயில் நண்பர்க்கங்காக, படமாட கோயில் பரமன் கோயில் நடமாட கோயில் நண்பர்க்கங்கே ஆகா, நடமாட கோயில் நண்பர் கொன்றியில் வடமாட கோயில் பகவர்க்கதாமே. எளிமையா சொன்னார் வாரியார் ஐயா. அங்கங்க தபால் பெட்டிகள் இருக்கு, தவளமை அலுவலகம். ஆமா, பெட்டியில ஓட்ட அலுவலகத்துக்கு போகும், அலுவலகத்துல கொடுத்தா பெட்டிக்கு வருமா? ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தால் இறைவனுக்கு போகும், இறைவனுக்கு கொடுத்தால் ஏழை எளியவர்களுக்கு வருமா? வராது. ஆமா, அப்படின்னு தத்துவத்துக்கு எளிதான உதாரணம் சொன்னார். சரி சொல்லுங்க. நாடு தொண்டை நிலத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான், ஏலவன், ஆறுமுகன், இளவன், 100 கோடி சூரிய பிரகாசம். அருண கணபன புயக சுடிகீழ் அகில குணமும் உதவும் மலைமகள் அமலையாரிய அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பைத்திரி எம்பகி அச்சித சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரசாத பிரகிருதி அம்பர் குண்டல பேதை சாம்பவி பிம்பக்கிந்திக பூவை பூம்படி அச்சரலட்சை பக்தர்கர மத்திரு சக்கர தலத்திரி அச்சிதரச்சரி ஆயுதர் மைந்தன் முகம் ஆயிரம் விளங்கியதொரு ஆறுமுக வந்தருள் ஆறுமுக முண்டரிகள் அறுவரை திறந்து வஞ்சிராம கற்குகி அபயமிட அஞ்சனன்று கீரன குருவி அரசரிய வாமன முனிக்கோர் தமிழ் திரையும் அபரிமிதமாக விருத்த கடவுள் புலவன் அனுவசித்த பவக்கடலில் புகாதனை வினவி எடுத்து வைத்த கடல் கிருபாகரன் ஆசிலாசாரத போதனரின் குருவாச்சகாதீத மனோலய பஞ்சநாகருமத கலப பரிமல் ரொம்ப நீளமானது. அப்படியெல்லாம் வேல் விருத்தம், வேல் வகுப்பு, சேவல் விருத்தம், திருப்புகள்லயே நிறைய பாடல்கள் உண்டு. ஒவ்வொரு பாடலை சொன்னா என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு படை வீடுகளுக்குமே பாடல் இருக்கு. ரொம்ப எளிமையா மக்கள் எல்லாம் சொல்லும்படியும் இருக்கு. ஆமா, அறுவடை வீட்டுக்கு இருக்கு. ஆனா நம்ம எந்த சஷ்டியை பாடிட்டு இருக்கோம்? திருச்செந்தூர் முருகன். எப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான் பகையை அடிப்பதற்காக சூர சம்ஹாரம் செய்தானோ, அதுபோல இந்த சஷ்டியை பாட பாட கேட்க கேட்க என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பகையும் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகையும் தீருமா. நமக்குள்ள நிறைய பகை இருக்கு, பொறாம இருக்கு, கோபம் இருக்கு, கெட்ட குணம் இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா? இந்த பகையெல்லாம் அழிந்தால்தான் மனிதன் அப்படின்ற அந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் மேலே ஏறி ஞானியர்களாகவும் புனிதனாகவும் மாற முடியும். ஆமா, போகும்பொழுதே எல்லாத்தையும் பழிகிட்டு மனசுல இருக்கிற தீய குணங்களை பழிகிட்டு விட்டு புனிதனாக ஆலயத்திற்குள் வருகிறேன்றதுக்காக நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனையோடு எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க நல்லவராவது தீயவராவது பெற்ற அன்னை வளர்ப்பினிலே கருவில் வைத்து மனசுல என்ற எண்ணம் தாய்க்கு எப்படி இருக்கு அப்படிதான் கருவில வளர்ற பிள்ளையும் இருக்கு. வளரும் போதே மாமியா மேல அந்த அம்மா வெறுப்பா வளர்ந்துச்சுன்னா வளர்ந்த பிறகு பிள்ளைக்கு அப்பதான் பிடிக்குமா? அப்படிதான் இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லி அதனால நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குடியிருப்பு வாய்ச்சொல். இங்க என்ன செய்து காவல் செய்து காவல் திணைக்கு முருகனுக்காக. ஆமா, திணை முருகனுக்காக. திணை எல்லாம் பறவைகள் சேதாரம் செய்ய வருகிறது, அதை விரட்டி காவல் செய்ய முடியும். காவல் செய்து வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கை எதனால் என்றால், என் மீது எனக்கு இருக்கும் நம்பிக்கை. இன்னொன்று வெற்றியை தரக்கூடிய வேலை ஏந்திய முருகனுக்காக காவல். நடக்கிற அத்தனை விஷயங்களும் எதிர்ப்பதமாகவே நடக்கும். இந்த பூமி சுழற்சியில ஒரு வினாடியிலையும் ரொம்ப அது ஒரு கணக்கு போட்டு சொல்றேன், ஒரு துளி அளவு வேகம் குறைஞ்சிருச்சு. ஆமா, குறைஞ்சிருச்சாமா? இப்ப இல்ல, ஒருவேளை சுழலும் பூமி அப்படி ஒரு கனப்பொழுது நின்றால் என்ன ஆகும் ஒரு சிந்தனை எனக்கு உண்மையாவே வந்துச்சு. சுத்துதே என்ன ஆகுது அப்படி நின்றா என்ன ஆகும்னா, பல்லாயிர மைல்களுக்கு அப்புறமாக நம்ம எல்லாம் பறந்து செதறி விழுந்து இறந்து போவோமா? ஏன் வேகமா போயிட்டு இருக்க வாகனம் திடீர்னு வேகத்தோட நிறுத்தினா என்ன ஆகும்? அது போல இந்த பூமியினுடைய போய் விழுகணும். இப்ப என்ன பண்ணிக்க சீனாக்காரன் ஒரு அணையை கட்டி வச்சு பல்லாயிரக்கணக்கான அடியான தண்ணீரை தேக்கிறதுனால ஒரு பகுதியில அது அழுத்தம் ஏற்படுறது பூமியில. அதனால அந்த சுழற்சி கொஞ்சம் ஒரு துளி ரொம்ப கூட இல்லை. ஆக மொத்தம் இயற்கையை பூரா அந்த மனுஷன் எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கவிஞர் எழுதினார், 1000 மரங்கள் மரணம், அதன் மீது 4 வழி சாலை சனனம், அதன் மீது 1000 வாகனங்கள் பயணம், அந்த வாகனங்களில் எழுதப்பட்டிருந்தது மரம் வளர்ப்போம் மழை வருவோம். ஒரு மரத்தை வெட்டி சாலையை ஓட்டு அதில் வண்டியை ஓட்டிட்டு எழுத்து
சத்து வேற அதுல குறைச்சல். நல்ல மரத்தை நட்டு வச்சாலும் பரவாயில்ல, பூரா பூக்கா மரம் ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்ல. பழம் கிடைக்காது, கனி கிடைக்காது, அதை எந்த புண்ணியமும் பெரிய இல்ல. கொடுமை என்ன தெரியுமா? அந்த மரங்கள் எல்லாம் நமக்கு இங்க பறவைகள் மட்டும் இல்லை, மனித இனம் இல்ல, 20 உண்மைதான். அது அனுபவித்த உண்மை. ஏகப்பட்ட எத்தனை பூச்சிகள் தெரியும் தெரியுமா? கடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடும்போது. பறவைகள் இல்லைன்னா மனுஷ இனம் 23 நிமிஷத்துல அழிந்து போகணும் விஞ்ஞானிகளே சொல்லியாச்சு. விஞ்ஞானிகளே ஒன்னு சொல்லிட்டு எல்லா விஞ்ஞானிகளும் கடைசியா சொல்றாங்க, மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி நீங்க நினைக்கிற மாதிரி கடவுளா கூட இருக்கு. அதைத்தான் மாணிக்கவாசர் அண்டை வெளியில் உண்டை பெருக்கம் பழங்களும் காக்க முடியாது. காக்க முடியும் சுவாமி. பெண்களுக்கு 7 பருவம். காக்க முடியும். என்ன முடியாதுன்னா அப்புறம் எத்தனை பேர் முடியாது? என்ன சரி ஏதோ போகட்டும், அப்படியே போய்கிட்டு இருக்கேன் மெதுவா, அப்படியே போலாம்னா முடியாதுனா முடியாது. முடியும் முடியும். ஏன் முடியாது? நல்ல வார்த்தையை பேசுறீல ஒரு பெரிய மனுஷன் வந்துகிட்டு முடியாதுன்னு நானே முடியாதுனால முடியும்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. இல்ல வேணும், இந்த நேர்மறைக்கு ஒரு எதிர்மறை வேணும். முடியாது முடியாதுன்னு சொல்ல நான் முடியும் முடியும் முடியும். என்னன்னா வேகத்தை உண்டு. வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நம்மள என்ன உந்தி தள்ளணும்ல, கொண்டு போறதுக்கு வழி கொடுக்கணும். உந்துதல் இல்லைன்னா தேடல் இருக்குன்னு தேடல் படிக்க ஆரம்பிச்சு. ஆமா சில நேரங்கள்ல படிக்காத ஆளுகள்லாம் 4 மேடல வச்சு இந்த கேள்வி இல்லைன்னு கேட்டு அசிங்கப்படுத்தினா போதும். அப்படி போய் படிக்கணுமா இல்லையா? நீ என்ன கேளு, நான் அப்படித்தான் இருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சில உத்தமர்கள் உண்டு தானே. அடிக்க மாட்டேன். அது வேறையா? இல்ல அப்படியெல்லாம் இல்லை. நல்லாவே நீங்க எல்லாம் பேசலாம். என் கூட நீங்க பேசணுன்ற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சற்று வேற சூழல் இருக்கு, ஒன்றும் பிரச்சனையில வாங்க காக்க முடியும். நேரத்தையும் பார்த்து. ஆமா ஆமா ஆமா. அதனால போனா வராதது சொல்லுங்க. எஞ்சாக்கு உடம்புக்கு சிரசு பிரதானம், கண்கள், கண்களுக்கு இமைகள், இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழதான் செய்யுது. ஆனா அந்த இமைக்கு கூட பெருமையை கொடுத்து நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சு நீங்க அனிச்சை செயல் வேணாம். கீழிமை குடிக்காது, மேலிமை மட்டும் தான் வந்து அந்த அனிச்சை செயல்னு மூளையை கேட்டு செய்யாத ஒரே செயல் அனிச்சை செயல். அப்படின்னு கண்ணை மூடுறதுக்கு மூளையை கேட்காத கண்ணு. ஆனா அந்த நேரத்துல கூட இறைவனை மறக்காம இருக்கேன்னு ஒருத்தர் பாடுறாருன்னா எப்படிப்பட்ட அதனாலதான் பக்தியா இருக்கும். ஆமா, வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த கிறிஸ்தவ பாதிரியார் அந்த இமை பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க என்ற அந்த வரியில ஈர்ப்பு கொண்டு, அந்த வார்த்தையிலே ஈர்ப்பு கொண்டு அதை தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு ஒளிபெயர்க்கணும்னு நினைச்சு எவ்வளவு வழக்குல சிக்கி பிரச்சனைக்கு ஆளாகி அதன் பிறகு நான் எடுத்துக்கொண்டு அந்த லட்சியத்திலிருந்து மாற மாட்டேன் அப்படின்னு அந்த வைராக்கியத்தோடு நின்றாங்கல்ல. வாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு அதான் பால் நினைந்து உண்டு தாயிரும் சால பருந்தினின் பாவியினுடைய ஊனுனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிள்ள ஆனந்தமாகி தேனினை புறம் புறம் தெரிந்த செல்வமே என் சிவபெருமான் என்ற பால் நினைத்தூட்டும் தாயை விட சால சிறந்தவன் யாருன்னா கருணை கடல். கருணை கடல தாய் மாணவர்னு பேர் வச்ச திருச்சி மாநகரத்துல. தாய் மாணவர்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தந்தையா இருக்கிறாரு, இப்ப தாயும் மாணவர். தாயும் தாயானவர்னு சொல்லல, தாயும் மாணவர். ஏன்னா இறந்த காலம் தழுவிய எச்சவும் இந்த மாதிரி பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுடா பார்க்கடல் இந்த பிரான்றாங்க. குழந்தை அழுதா ஒரு கொடுக்கலாம். பார்க்கடலேவா கொடுக்கறது? இல்ல பரவாயில்ல, ஒரு குடத்தையா கொடுக்கலாம். அவர் வசதி பரந்த மனசு கடலே தெரியலையே. அப்படி தத்துவமாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ கதைகள் இருந்தாலும் நீ சொல்றது போல பாலுக்கு பாலகன் தாயினும் சால பறிந்து இந்த தாய் மானார்னு ஏன் பேர் வந்துச்சு? ரத்னாவதினு ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்காக தாயா மாறி பிரசவம் பார்த்த கதைகள். சரி, நல்ல விஷயங்களா இருக்கு. சரி, என்னால காட்ட முடியாதுங்கிறது பல காரணம் சொல்லிட்டே இருக்கலாம். பெண்களுக்குரிய பருவம், பெண்களுக்கு 7 பருவங்கள். மங்கை பருவம், ஆடிப்பட்ட தேடி விதைக்கணும், ஆற்றுல தூத்திக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். பருவகாலத்தை வீணாய், பருவகாலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா? வென்றவர்கள் ஒருவேளை உண்டு என்றால் அதுவும் விதியே. என்ன நீங்க எங்க கேட்பீங்க? அதான் கேட்டுட்டீங்கன்னா மண்டை வெடிச்சு சுக்குனரா செதறிடாது. எதுக்கு பேசலைன்னா என்ன விடு, அப்படியே விட்டுட்டு போக முடியாது. என்ன 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 மனசுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மனசுக்கு தெரியும்ல. தீம்புக்கு பேசக்கூடாது. விதி வழியதுதான். சிவாய நவமன்று சித்தித்திருப்போம் ஒரு நாடு இல்லை. ஆமா, விதியாகும் மதியாகும் அல்லாது விதியே மதியால் செயல்படும் பாடுறான். சிந்திச்சிருந்தாலுமே இரு வினை இருக்கு பாருங்க. ஆமா ஆமா சொல்லிடுறேன். நல்வினை தீவினை, இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டொலைய புகுதாதேங்கிறார் அருணகிரியார். பாருங்க, 2 வினையும் தீரணும்னா என்ன சொல்றேன்? அதனால என்ன
பார்த்து வந்தேன். எங்களுக்கே ரொம்ப பெருமை. நல்வினை தீவினை தீவினை ரெண்டு ஒண்ணு வினை. இப்ப ஒரு பாருங்க, ஒருத்தர் ஒண்ணு சொல்லுது, ஒரு நூல் என்னன்னா, பாவம் செய்தால் புண்ணியம் செய்த ரெண்டு இருக்குல்ல, பாவம் புண்ணியம். இந்த ரெண்டு வினையில புண்ணியம் பண்ணா பிறப்பு இல்லையா? இருக்கு. புண்ணியம் பண்ணாலும் பிறப்பு இருக்கு, பாவம் செய்தாலும் பிறப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணாதான் பிறப்பு இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பச்சே இல்லாது போகணும். அந்த பச்சை அற்ற பிறகுதான் பிறவா நிலை. பாவம் செய்தாலும் பிறப்பு உண்டு, புண்ணியம் செய்தாலும் பிறப்பு உண்டு. இப்ப பாவத்தை விட்டுறலாம், புண்ணியம் செய்யறோம், ஒரு கோயிலை கட்டுறோம், கும்பாபிஷேகம் பண்றோம், தானம் பண்றோம், தர்மம் பண்றோம், இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நாம் பண்ணேன்னு சொன்னா பிறப்பு இருக்கான். இதெல்லாம் நாம் பண்ணல, எனக்கு மேல ஒருத்தன் இருந்து இயக்குனான்னு சொன்னா பிறப்பு இல்லையா? இதுதான் பற்றற்ற நிலைங்கிறாரு. அதத்தான் இன்னொரு திருத்தொண்டர்னு ஒருத்தர் இருந்தாருல, சரி, பரஞ்சோதி. வாதாபிக்கு போருக்கு போறாரு. சிறு தொண்டர், சிறு தொண்டர் நான் யோசிக்கிறேன். சரி, அது சொல்லலாம், இல்ல தப்பு கிடையாது. நானும் சொல்லுவேன், ஆனாலும் சொல்ல இல்ல, அவர் பெயர் சிறு தொண்டர் தானே. சரி, கேட்கும்போது கூட சொன்னாச்சு, உலகம் பூரா என்னங்க பெரிய ஒரு ஆணவன் பேரு, சின்ன வகையிலான கதைகள் தான் உண்டு, பேரு பெருசா இல்லையா? அது மாதிரி மகிமையில பெரிய. ஆமா, அவரும் மகிமையில பெரியவர். சரி, அவருக்கு பேரு பரஞ்சோதி. வாதாபிக்கு போறாரு, சண்டை போடுறாரு, வெற்றி பெறாரு. அங்க இருந்து விநாயக பெருமானை கொண்டு வருகிறார், வாதாபி கணபதி. ஆமா, அப்பதான் அதுல இருந்து விநாயகர் வழிபாடு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததா ஒரு சொல்லப்படுறாங்க. இப்ப அவர் வந்த உடனே அமைச்சர் மன்னர் கேட்கிறாரு, என்ன பரஞ்சோதி யாரே, போருக்கு வெற்றி பெற்றாச்சு, நல்ல மகிழ்ச்சி, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர், நீங்க கட்டளை இல்லையா, நான் உங்களுடைய விசுவாசி, போருக்கு போறேன் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச சொல்லல, எல்லாம் சிவன் செயல் அப்படி சொல்லணுங்க. அதனாலதான் அவர் நாயன்மார்கள் ஒருத்தரா இருக்காரு. அப்படி சொன்ன உடனேதான் வேலை இல்லைன்னு அனுப்புனாரு. அப்ப காரணம் அவர் என்ன நினைச்சாரு, சிவனையே கொலை செய்ய சொன்ன பாவம் நமக்கு வந்துருச்சுன்னு அவர் மாறுறாரு. இங்க திருமணம் சொன்ன பரனை நினைந்து ஈதலே அறம்னாரு. நான் கொடுக்குறேன் ஒருத்தருக்கு, ஆனா நான் கொடுக்கல, எனக்கு மேல எனக்குள் இருந்து நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து முனமுனம் என்று சொல்லும் மந்திரமேதரா. நட்டகல்லு பேசுவோம் என் நாதன் உள்ளிருக்கை, கல்லப்படி பேசும் நாதன்ல பேசுறான்ற என்ன வேணும், அந்த உணர்வு வேணும், ஆன்மீகத்தில் இருந்து இறைவன் இயக்குகிறான் என்ற என்ன யாருக்கு வருது? நீங்க வேற ஒரு கோயில் எதையாவது ஒரு ஒண்ணு கொடுத்தோம்னா அதுல 10 பேர் எழுதிருக்கு, ஒரு மணியை கொடுத்துட்டு குடும்பத்து ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு போட்டு குடும்பத்து பேரே மணியில இருக்கு, மணி எங்கிட்ட அடிக்கும் சொல்லுங்க. எதுக்கு தற்பெருமை? ஏன்னா 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக 1330 தங்க துளிகளை இந்த மண்ணில் தூவிய திருவள்ளுவர் பிறந்தக இதுவரைக்கும் நான் தான் எழுதினேன், கையெழுத்து கூட கீழே போடலையா? இதுவரைக்கும் வள்ளுவர் தான் திருக்குறளை எழுதினார் என்றதற்கு சரியான சான்றே கிடையாது. எங்கேயுமே எதையுமே குறிப்பிடல, நாட்டை குறிப்பிடல, நதியை குறிப்பிடல, ஊரை குறிப்பிடல. குறிப்பிட்டா கண்டுபிடிச்சு நமக்கு எங்க ஊர்ல அங்கங்க வச்சிருக்கா பாருங்க, அந்த மாதிரி பேனர் வச்சிருவாங்க. சாயம் பூசிட்டாங்க அவருக்கு. அவர் எங்காலு தாடி வச்சிருக்கனால அவரு தூண் போட்டுக்கனால போகட்டும். யாராக இருந்தால் என்ன, அவர் இந்த உலகிற்கு கொடுத்த இலக்கிய நூல் எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் என்னால் அல்ல, இறைவன் திருவருளால். மரண நினைந்து ஈதலை அறம், இறைவன் கொடுத்தான், அது ஒரு துளி கொடுக்கும். அதனாலதான் திருக்குறள்பட்டி கவிஞர் நீங்க கூட சொல்லுவீங்க, அதை நிறைய சொல்லுவோம் நம்ம. ஏன்னா முதல் பாடல் என்ன, பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவளை புரிந்து கொண்டால் அவன் தான். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உண்டு கழிப்பாருக்கு அவன் தான் இறைவன். நீருக்குள்ள தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ள தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், தெளிந்து கொண்டால் அவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன் தான் இறைவன். முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் என்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் தனம் தெரிந்தால் அவன் தான் இறைவன். நாம் தான் பெரு வீரர் என்று, தான் பெரு வீரர் என்று மார்தட்டி சொல்பவர்கள் நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவன் தான் நாடகத்தை ஆட்டி வைக்கும். முற்றும் கசந்ததென்று பற்றற்ற வந்தவருக்கு சுற்றமன நின்று இருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். 8 அடுக்கு மாளிகையை கட்டி வைத்து அதை 8 முன்னே 8 அடிக்கு வந்து படுத்தான் மண்ணை மூடியவன், அதற்கு வேலி அமைத்தான். கற்றவருக்கு கண் கொடுப்பான், நற்றவருக்கு கை கொடுப்பான், பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை பின்தொடர்ந்தால் அவன் தான் இறைவன். 16 பாடல்களுக்கு கடைசியில் நீங்க சொன்னதை சொன்னாரா, நான் தானே தெரியறால மண்டையில ஒரு தட்டை தட்டி நான் ஒரு தெரிக்க வாடான்னு கூட்டிட்டு போறேன் ஒருத்தன். எல்லாருக்குமே பிறக்கும் போதே ஞானம் வந்தது இல்லை, ஆனா ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. நாயன்மார்களை படிக்கிறோம், ஆழ்வார்களை படிக்கிறோம். இல்ல பிறக்கும் பொழுது ஞானம் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு, ஆனால் அதை உணரக்கூடிய காலம் எது அப்படின்னு இருக்குல்ல. அப்பர் பெருமான் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தான்னு இருக்கு, ஆனா உணர்ந்த வயசு எப்ப, அதுதான் சொல்ல வரேன். ஞானமும் இருக்கு, அறிவும் இருக்கு, பயன்படுத்துறது எப்பொழுதுங்கிற காலத்தை தான் நம்ம தேடணும். அதுதான் விதி. புரியுதா இல்லையா? ஒத்துக்கிட்டீங்கல்ல இப்ப நீங்களே.
இல்ல ஆமா முடிஞ்சா கேட்காம சரி சொல்லுங்க. அந்த ஞானத்தை அறிவை அறிவது அறிவு, உணர்வது ஞானம். ரெண்டு விதம் இருக்குல்ல. பாத்தீங்களா? படிச்சு அறிவது அறிவு, உணர்வது ஞானம். ஆனாலும் படிப்பறிவை விட பட்டறிவுக்கு மதிப்பு அதிகம். இப்ப எளிமையா சொல்லணும்னா நெருப்புனா சுடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது அறிவு. நெருப்பு சுடுமான்னு தொட்டு பார்த்தா அது அனுபவம். நெருப்பு சுடும் ஒதுங்கி இருக்கோம்னா அது ஞானம். 3 விஷயம் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப அதுதான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஞானம் தான் விதி. தெளிவுரை, பதிப்புரை, பொழிவுரை, முகவுரை, முடிவுரை, முன்னுரைன்னு எல்லாம் இருக்கு. மனிதர்களுக்கு சொல்றதுக்கு நம்மளை போன்றவர்கள் ஞானிகள் யோகிகள் படிச்சு நம்ம தத்துவங்களை புராணம் சரி சரி வேதம் சரி முதல்ல படிக்கணும். படிச்ச நெறிமுறைப்படி வாழணும். 1330 குறளை படிக்கிறது பெருசா மனப்பாடம் பண்ணி ஒரு குறள் சொல்லின்படி வாழ்ந்து காட்டணும். அதற்கு தக ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை. எல்லாத்துக்கும் பாடலுக்கு 3000 பாடல் பாடின திருமூலர் திருமந்திரம் இருக்கு. வருடம் ஒரு பாடலாக 3000 பாடல் பாடினாரு. சும்மா இருக்க முடியாம இந்த வேலையெல்லாம் ஏன் பார்த்தாங்க? நல்லா இருக்கணும். ஊவேசா சும்மா அந்த ஓலைச்சுவடிகள் இருந்த எல்லா இலக்கியங்களுக்கும் நூலுடைய கொடுத்து நமக்கு படிக்கிறதுக்கு வழிகாட்டி இருக்காரு. அவர் வேலையை அவர் பார்த்திருந்தா நூல்கள்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்குமா கைக்கு? எத்தனையோ விஷயங்கள். ஆனாலும் ஒண்ணே ஒண்ணுதான் முழுமையா சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் முற்றோதல்னு பேர் அதற்கு. திருவாசகம் முற்றோதல். 658 பாட்டு 658 பாட்டு இருக்கின்றத முதல் பாட்டிலே வச்சுட்டாரு மாணிக்க வாசக பெருமாள். சரி இருக்கட்டும். சொல்லுங்க. விதியை வெல்ல முடியவே முடியாது. மதி என்ற அறிவு வென்றாலும் அது விதிதான். என்ன சாமர்த்தியம்! உண்மையை பேசுகிறது. திருட்டை ஒழிக்க முடியாது. திருடிக் கொண்டே இருக்கிறது. சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது. தடுப்பதும் திருடுவதும் எல்லாம் விதியின் வசம். இல்ல ஆமா, மதி இழப்பதே விதியினாலதான். பாதுகாப்பு தானே எல்லாம் கட்டிக்கார சமத்தா பேசுறான். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு மிகுந்த நாடு நம்ம நாடு. உளவுத்துறைன்னு அமைப்பு இருக்கு. சரி, அதையும் தாண்டி உள்ள வந்து சுட்டு பாத்தீங்களா? முடியல. உலகத்துல உயர்ந்த உளவுத்துறைன்னு உனக்கு தெரியுமா? உலகத்திலேயே பதிவாகிட்டு உலகத்திலேயே உயர்ந்த உளவுத்துறை அதுதான் மொசாட்னு பேரு. அந்த உளவுத்துறை யார் வச்சிருக்காருன்னா அவன் தான் இந்த உலகத்தையே இயக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? படிக்கிறவங்களுக்கு தெரியும். சரி, நிறைய இருக்கு. இருக்கட்டும், அதெல்லாம் சரி. இந்த உலகம் போல பார்த்து வந்து பாத்தீங்களா? சோழியன் குடுமி சும்மாடு ஆகாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா மாப்பிள்ளை வாட்டு வந்த வேலை உங்களுக்கு பேருக்கு எனக்கு இருக்கா? யாருன்னு உனக்கு தெரியல. என்ன தெரியும்? என்ன யாருன்னு இல்ல, உங்களை நன்றாக தெரிகிறது. ஆமா, நாரத மகரிஷி தெரிகிறது. தந்தையினுடைய சொல்லை துளியும் மதிக்காதவர், குடும்பத்தோடு ஒத்து வாழாதவர் நன்றாக தெரிகிறது. பட்ட போட்டு உங்க பேரு உங்களுடைய வல்லரெல்லாம் எழுதியிருக்கேன். நாரத புராணம். யாரு எழுதிருக்கா? நான் வந்து குடும்ப பேச்சு கேட்கல. இல்ல ஆமா, அப்பா வச்சு கேட்கல, அண்ணன் தம்பி வச்சு கேட்கல. ஒரு நாளைக்கு உடனே தங்க முடியுமா? படுத்து தூங்க முடியுமா? எங்களை மாதிரி நிம்மதியா ஒரு நாளைக்கு நிம்மதியா வந்து எங்கேயாவது இருக்க முடியுமா? 4 பேர் நல்லா இருந்தா பிடிக்குமா? சண்டை எடுத்து விட்டு கலகம் பண்ணாட்டி மண்டை வெடிச்சு போகணும். அந்த வேலை செய்யறது பூரா அது வேற ஆளு. ஆமா, நான் அப்படி இல்ல. இல்ல நக்கல் அதர்மம் எங்க தலைவுக்கு இருக்கிறதோ அங்க சென்று அதர்மத்தை அடக்கி தர்மத்தை நிலைநாட்டுவது. அன்று எடுத்து இன்று வரை ஒவ்வொரு அவதாரங்களிலும் நாரதர் இல்லாத அவதாரமே கிடையாது. மச்ச அவதாரத்திலிருந்து பரந்தாமன் எடுத்த அவதாரங்கள் வரைக்கும் சரி, அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்து எல்லாத்துலயும் இருக்கிய. எதுக்கு என்ன எங்க அதுக்கு வந்தீங்க? என்ன தெரியுமில்ல? சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்க விருப்பப்பட்டு செய்வாங்க. ஆமா, நான் இந்த வேலையை விரும்பி செய்யணும். இந்த வேலையை எங்க அப்பா அம்மா சொன்ன வேலையெல்லாம் விட்டு. ஆமா, நீ அதனால தான் கேட்கல. அவங்க பேச்ச கேட்டு அப்படியே ஓடாம எனக்கு நின்ற கொள்கை, எனக்கு ஒரு லட்சியம், இப்படிதான் வாழணும் அப்படின்னு. அப்ப பாதையே தேடாதே, பாதையே உருவாக்கு. தண்ணி எப்போதுமே பாதை அதுதான் உருவாக்கு. ஆமா, இப்போ ஓடுதே காவிரி, திருச்சி முக்கொம்பு அப்படியே இல்லைன்னா அந்த வழியா போற காவிரி முதல்ல ஓடுறது பாண்டிச்சேரி பக்கத்துல. இந்த நான் ஒரு விஷயம் எனக்கு பேசணும்னு நினைச்சேன். இந்த பகுதிகள் எல்லாம் என்ன நிலம்ன்றாங்கன்னா டெல்டா நிலம். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். டெல்டான்னு ஏன் சொல்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. ஏன்னா நதி எல்லாம் போய் கடலில் சங்கமிக்கும்ல, அந்த சங்கமிக்கிற அந்த நிலப்பரப்பெல்லாம் டெல்டான்னு அழைக்கப்படுகிறது. இது ஒரு வகையாக எகிப்துல இருந்து கிரேக்க மொழியில டெல்டா அந்த குறியீட்டுக்கெல்லாம் பேர் இருக்கு. டெல்டானா முக்கோண வடிவமான குறியீடுன்னு அர்த்தமா. நதி போய் கடல்ல கலக்கிற அந்த இடம் முக்கோண வடிவத்துல உருவாவதால அதுக்கு என்னன்னு வேற டெல்டா நிலங்கள் வேற. அதுக்காக போய் கலக்கிற இடம் பூராமே முக்கோணமா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. காவிரி பூம்பட்டினம்ங்கிற பூம்புகாரில் தான் காவிரி பூம்பட்டினம். அது அப்படி மருவி மருவி மருவி. அப்ப காவிரி எங்க ஓடுது? இப்ப திருச்சி வந்து போகுது. சரி, இது வந்துருச்சு. இப்ப என்னாச்சு? இப்ப காவிரி திருச்சியில ஓடுது. இதுக்கு முன்னால ஓடியது பாண்டிச்சேரிக்கும் கூவத்தூருக்கும் இடையில. அதுக்கு முன்னால ஓடியது சென்னை அடையாறுல. 4வது முறையா காவிரி மாறப்போகுது. மதுரை எல்லாம் ஒரு நதி ஓடுச்சு தெரியுமா? வைகைக்கு முன்னாடி அந்த நதி இப்ப என்ன ஓடுது தெரியுமா? காக்கரையா ஓடுது. கொடுமையா இருக்கு நினைச்சா. வைகையா அப்படித்தான் ஓடுதா? அப்புறம் எந்த எப்படி ஓடும்? கள்ளழகர் வைகை யாத்திரை இறங்க போறான்றதா இப்பதான் தண்ணியை கொண்டு ஊத்திட்டு இருக்கா. மறக்காம சொல்லுங்க.
எதுங்க நான் பார்த்தேன் ஆத்துக்குள்ள வைகையை பாத்தீங்களா? ஆமா ஆத்துல தண்ணியை கொண்டு விட்டு கிருதுமலை அப்புறம் பாத்தீங்களா? கிருதுமலை கிருதுமலை எதுனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? தெரிஞ்சிச்சு. பெரிய அந்த கோரிப்பாளையத்துல போற வழியில ஒரு சாக்கடை ஓடுது. ஆமா, அதுதான் கிருதுமலை. அதைத்தான் சொல்ல வந்தேன். சொல்லுங்க. மறக்காம பேசப்படுது. அப்ப என்னன்னா அந்த ஆத்துக்குள்ள மணலை கொட்டி அழகர் வந்து போறதுக்கான வேலை நடக்குது. பாத்தீங்களா? ஏற்கனவே ஆறு ரொம்ப சுருங்கிருச்சு. ஒரு வெள்ளம் வந்துச்சு. பெரும்பாடு வர போறாங்க. அப்புறம் அடிச்சு சரி அது போகட்டும். தூய்மை இந்தியா, தூய்மை நகரம், தூய்மையான நகராட்சி, மீனாட்சி மைய மருத்துவமனைக்கு முன்னால கிடக்கிற காவாயை பத்தியா அது மருத்துவமனைக்கு பக்கத்துல. எவ்வளவு பெரிய அக்கம்